ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சிகளுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே 1 பேதுரு 1 அதிகாரத்திலிருந்து சில சத்தியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள முடிய விரும்புகிறேன். 25 வசனங்கள் இருக்கிறது. இந்த 25 வசனங்களிலே தேவன் வைத்திருக்கிற சில நன்மைகள், அதாவது வார்த்தை என்ன செய்யும், வார்த்தையால் உண்டாகிற நன்மை, இயேசுவின் இரத்தத்தால் உண்டாகிற நன்மை, ஆவியானால் உண்டாகிற நன்மை. திரும்ப சொல்லுகிறேன், blessing by the word, blessing by the blood, blessing by the spirit. இப்படி கூட சொல்லலாம், blessing through the word of God, blessing through the blood of Christ, blessing through the power of Christ. கிறிஸ்துவின் வல்லமையினால். திரும்ப சொல்லுகிறேன், வார்த்தையின் வல்லமை, இரத்தத்தின் வல்லமை, ஆவியானவரின் வல்லமை, இதனாலே உண்டாகிற ஆசீர்வாதங்கள் என்ன? திரும்ப ஒரு முறை, வார்த்தையினால் உண்டாகிற வல்லமை, இயேசுவின் இரத்தத்தினால் உண்டாகிற வல்லமை, பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகிற வல்லமை. இந்த மூன்றை உங்களோடு இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். திருமறை இருக்குமானால் ஊழியர்கள் வார்த்தையை எடுத்து படிக்க அன்பாக கேட்கிறேன். முதலாவது, வார்த்தையினால் உண்டாகிற நன்மைகள். 23ஆம் வசனம். 23ஆம் வசனம். அழிவுள்ள வித்தினால் அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டீர்களே. படிக்க கேளுங்க. தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டீர்களே. பலமுறை வாசித்திருக்கிறோம். அழிவுள்ள ஒன்றினால் அல்ல, அழியாததும் என்றென்றைக்கும் நிலைநிற்கிறதுமான தேவனுடைய வார்த்தை. அந்த முதல் தலைப்பு, முதல் குறிப்பு, born again. தமிழ் சொல்கிறது, மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டீர்களே. அன்பான தேவ பிள்ளைகளே, மதத்தால், பிறப்பால், பரம்பரையால் மறுபிறப்பு அல்ல. நிறைய பேர் நினைக்கிறாங்க, இன்னைக்கு எங்கள் அப்பா பாஸ்டர், எனவே நான் விசுவாசி, எங்கள் அப்பா விசுவாசி, நான் விசுவாசி. நோ, unless and until you born again by the word of God. ஒரு மனிதனை மாற்றுவது கர்த்தருடைய வார்த்தை. இன்றைக்கி அநேகர் மாற்றப்பட்டுன்னு சொல்கிறாங்க. இதோ திருமணம், வாழ்க்கை, வியாதி, வேலை. திரும்பமாக குறிப்பிட விரும்புகிறேன், நீண்டகால சபை அனுபவம். அதாவது எதுக்காக வராங்கன்னே தெரியல. வேலை கிடைச்ச பிறகு நின்றுறான், திருமணம் முடிஞ்ச பிறகு ஆளே பார்க்கறது இல்லை, குழந்தை பாக்கியம் அதுவரை வருவார். ஆனால் எவன் ஒரு வசனத்தினால் உயிர்ப்பிக்கப்படுகிறானோ, இந்த வசனத்தை கேளுங்க, தேவ வசனமாகிய அழியாத வித்தினாலே. அந்த வித்து என்ன பண்ணுதுன்னா, அவனை ஜனிப்பிக்கிறது. இப்படி சொன்னாங்க புரியும். இட் ஜெனரேட்ஸ். அன்பானே, இன்னைக்கு திரும்ப திரும்ப மிகுந்த தாழ்மையோடு சொல்கிறேன், வசனத்தால் பிறக்காத ஒருவன் சபையில் நிற்க முடியாது. பேய் போச்சு, வியாதி போச்சு, கஷ்டம் போச்சு, கடைசியில் அவனும் போயிட்டான். ஆனால் எவன் ஒரு வசனத்தினால் பிறப்பிக்கப்படுகிறானோ அவன் he will stand for ever and ever. உங்களுக்கே தெரியும், நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த திருமணத்துக்காக வந்தவன், இவங்க பிள்ளைக்காக குழந்தை பாக்கியம் வந்தவங்க, கடனுக்காக வந்தவங்கெல்லாம் அந்த தீர்ந்த உடனே அவங்களுக்கு போயிடுவாங்க. பட் ஒன்ஸ் இந்த வார்த்தையால் கேட்டு வராங்க பார்த்தீங்களா, அவங்க நிற்பாங்க. இப்படி அவங்களுக்கு ஆண்டவர் சொன்னார், என் பரமபிதா நடாத நாரெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். அப்படியானால் இன்றைக்கு ஊழியங்களை கூட பாருங்களேன், அற்புதங்களால் வருகிற மக்கள் ஏராளம், அது நல்லது. அடையாளங்களை பார்த்து வருகிற மக்கள் ஏராளம், நல்லது. வியாதி குணமாகி வருகிற மக்கள் ஏராளம். ஆனால் முடிவு நிற்கிறாங்களா? சற்று கேள்விக்குறிதான். ஏனென்றால் வார்த்தை உள்ள போல, வார்த்தை உள்ளே போச்சுன்னா இட் வில் கம் ஆட்டோமேட்டிக்லி. யாரையும் வாங்கன்னு சொல்ல வேண்டியதில்லை. இன்றைக்கி எவ்வளோ பாடு தெரியுமா? இந்த கொரோனா காலத்துக்கு பிறகு ஜனங்க சபைக்கு வர்றது விரும்பவே இல்லை. இன்றும் சபைகள் காலியாகத்தான் இருக்கிறது. துக்கமான ஒரு காரியம். அப்படியே அவளை பழகிடுச்சு. ஆன்லைனில் படுத்துக்கினே கேட்கலாம், சாப்பிட்டுக்கினே கேட்கலாம்,
இல்லை என்பானுள்ளே. இது என்ன தெரியுது? யூ ஆர் நாட் ரீஜெனரேட்டட் பை த வேர்ட். வார்த்தை உங்களுக்குள்ளே வேலை செஞ்சால் யூ வில் ரன் ஃபார்வர்ட். வார்த்தைக்காக ஓடி வருவீங்க. இன்றைக்கி வார்த்தைக்காக ஓடி வரும் மக்கள் ரொம்ப 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 குறைவு. ஏன் ஊழியர்கள் கூட்டத்தில் கூட பாருங்கள், இந்த ஊழியர் கூட்டத்தில் 12 மணி 12:30 மணி 1 மணி அவங்க ஏன் வராங்கன்னு எனக்கே புரியல. வார்த்தைக்காக வருகிறவர்கள் ஓடி வருவார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளையே, வார்த்தைக்காக வந்தீங்கன்னா யூ வில் ஜஸ்ட் ரன் ஃபார் காட். ஆலயத்தோடு பார்க்குறோம், பாதி பிரசங்கம், முடிவு பிரசங்கம். என்ன கருத்து தெரியுமா? தே ஆர் நாட் ரீஜெனரேட்டட் பை த வேர்ட். அவங்க வாழ்க்கையில் வசனம் வேலை செய்யலை. வசனம் சொல்லுகிறது, மறுபடியும் நீங்கள் ஜனிப்பிக்கப்பட்டீர்களே. அப்படியானால் அந்த மறுபடியும், ஏதோ எங்கள் அப்பா விசுவாசி, நான் விசுவாசி, என் மனைவி போகிறாங்க, நான் போகிறேன், என் கணவர் போகிறார், நான் போகிறேன், எந்த விதமான அந்த உணர்ச்சிகளே இல்லை. நான் சிலர் பார்க்குறேன், பாடுறதுலையோ கைத்தட்டுறதுலையோ உணர்ச்சிகளே இல்லை. மரம் போல வந்து மரம் போல போவது வருத்தமான காரியம்தான், சொல்லக்கூடாது. காரணம் என்னவென்றால் தே ஆர் நாட் ரீஜெனரேட்டட். வசனம் வந்தால் தான், வசனம் கிரியை செஞ்சால் தான் அந்த ஆதங்கம் வரும். ஏதாகிலும் ஏதாகிலும் ஏதாகிலும். நீங்கள் பாருங்களேன், கடமைக்காக வருகிற மக்கள் தான் அதிகம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு வேளை தான். அடுத்து வேத பாடம் நோ, ஜெபம் சத்தமே இல்லை. அந்த மாதத்தில் ஒரு நாள் தான். அது வந்து ஒரு பாரம்பரியம். திருவிழந்து எடுக்கணும் இல்லைங்க, அர்த்தமே இல்லாமல் எடுக்கிறது அர்த்தமே இல்லையே. யூதாஸ் கையில் ஒரு கையில் அப்பம் ரசமும், இன்னொரு கையில் அவனுக்கு வெள்ளிக்காசு. யோசித்து பாருங்கள், உலகம் ஒரு கையில், திருவிருந்து இன்னொரு கையில். அப்படி இல்லை அன்பு தேவ பிள்ளையே, அது நல்லது. ஆனால் அதில் ஒன்றுமே கிடையாது. when you are regenerated by God, அதுவே அதில் எல்லா ஆசீர்வாதம், எல்லா விதமான நன்மைகள், பரத்துக்குரிய பூமிக்குரிய எல்லா நன்மைகளையும் அதில் கற்று வைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? வார்த்தையால். மறுபடியும் இந்த வார்த்தை என்ன செய்யும்? ஒரு ஆளை மாற்றும். என் வாழ்க்கையில் உண்மை. நிறைய நிறைய கதை புத்தகம் படிப்பேன், இலக்கியங்கள் நிறைய படிப்பேன், திருவாசகம், திருப்புகழ், திருப்பாவை, திருவெம்பாவை நிறைய படிப்பேன், மனப்பாடமாக சொல்லுவேன், குரல் கூட சொல்லுவேன். ஆனால் அது என் வாழ்க்கையை மாற்றவில்லை. இது என் வாழ்க்கையை மாற்றிற்று. எனக்கு ஒரு அற்புதம் நடக்கலை. ஒன்றுமே வியாதி, பாவம் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. வார்த்தை என்னை மாற்றிற்று. அதனால தான் வார்த்தைக்குள்ளே எனக்கு ஒரு 51 ஆண்டுகளாக ஓடுகிறேன். ஐ டோன்ட் கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் த மிராக்கிள்ஸ். அற்புதங்களை விட வார்த்தை மேலானது. ஏற்றுக்கொண்டால் சரி. இரண்டாவது, கிறிஸ்து ரத்தம் என்ன செய்யும்? 19ஆம் வசனம். வார்த்தை என்ன செய்யும்? ஒரு ஆளை மாற்றும். இரத்தம் என்ன செய்யும்? ஒரு ஆளை மீட்கும். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் இளையரப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்களே. அப்படியானால் வார்த்தை ஒரு மனிதனை உருமாற்றம் செய்கிறது. கிறிஸ்துவின் இரத்தம் ஒரு மனிதனை மீட்டெடுக்கிறது. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். நம்பர் 1, born again. 2, redeemed, மீட்டு கொள்ளுவது. அக்கிரமத்திலிருந்து, அநியாயத்திலிருந்து, அசுத்தத்திலிருந்து மீட்டு கொள்ளுவது. நீ நிறைய பேர் பார்க்குறேன், மீட்டு கொண்டவர்கள் அதிலே தான் இருக்கிறாங்க. அதே பழைய பாவ பழக்க வழக்கம், அதே பழைய தவறு சொல்கிறாங்களே, பழைய குருடி கதவை திரடியில், அதே த சேம் sin they are living. திரும்ப சொல்லுகிறேன், பார்த்தது கண்டது சேம் திங். எத்தனை ஆண்டுகள்? 30 ஆண்டுகள், 35 ஆண்டுகள், மாற்றமே இல்லை. காரணம் என்ன? they don't know the value of the blood. அந்த ரத்தத்தின் மேன்மை தெரிஞ்சனா I will not commit any mistake. சமீபத்தில் ஒரு புஸ்தகம் வாசித்தேன். அந்த ஆக்கியோன் சொல்கிறார், when you are tempted, சோதனை வரும்போது தேவன் செய்த நன்மையை யோசிச்சுப்பார். you will not be involved. தவறு செய்கிற வாய்ப்புகள் வரும்போது தேவன் செய்த நன்மைகளை யோசித்துப்பார். இவ்வளோ நன்மை செஞ்சாரே, இந்த கொரோனா காலத்தில் வாழ வைத்தாரே, ஜீவன் தந்தாரே, மரணத்தின் விளிம்பிலே தூக்கி எடுத்தாரே, எத்தனை நல்லவர்கள், எத்தனை நீதிமான்கள், எத்தனை மிகப்பெரிய தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட தேவதாசர்கள். இந்தியாவுக்கு அவர்கள் தேவை, இந்த மண்ணிற்கு அவர்கள் தேவை.
நம்முடைய தமிழ்நாட்டுக்கு அவள் தேவை, இன்றைக்கு இல்லை. பாருங்க, எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். அன்பானவர்களே, திங்க் அபவுட் த குட்னஸ் ஆஃப் காட். தேவன் உன் வாழ்விலே செய்த நன்மைகளை யோசித்துப்பார். யூ வில் நாட் கமிட் எனி மிஸ்டேக். வாலிப தம்பி, திங்க் அபவுட் காட்ஸ் குட்னஸ். உன்னை படிக்க வச்சு, உன்னை ஆளாக்கி, நீ படித்த படிப்பை விட படிப்புக்கு மேலாக உனக்கு ஒரு வேலையை தந்து, கை நிறைய சம்பளம் தந்து, நீ வெளிநாட்டிலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். வெளிநாட்டில் வசதியாக இருக்கிற, இதுக்கெல்லாம் காரணம் தேவனுடைய நன்மை. டோன்ட் ஃபர்கெட் இட். நான் சொல்ல வந்த வார்த்தை என்னவென்றால், ரத்தம் என்ன செய்யும்? ஒரு மனிதரை மீட்டெடுக்கும். இதிலிருந்து, பாவத்திலிருந்து, பாரம்பரியத்திலிருந்து, அசுத்தத்திலிருந்து. இன்றைக்கும் அதே சேம் பாரம்பரியம் கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு அதே முகூர்த்த நாள் தான் இவங்களை திருமணம் வைக்கிறாங்க. தமிழ் புரியுதா? அவங்க உலக மனிதர்கள் எந்த நாளில் திருமணம் அதே நாளில் இவங்க வைக்கிறாங்க. அதே பாரம்பரியம் புரியுதா அவங்களுக்கு? கல்லரில் பால் ஊற்றுறது, இதெல்லாம் எந்த பாரம்பரியம் எனக்கு ஒன்றுமே புரியல. 16ஆவது நாள் துக்கம், என்ன பாரம்பரியம் இது? யார் கற்றுக் கொடுத்தா 16ஆவது நாள்? இல்லையே. அப்படி என்னென்னா, அவங்க என்ன இதை உலகம் என்ன செய்கிறதோ அதே இவங்க செய்கிறாங்க. என் அன்பு தேவப்பிள்ளை, நாம் உலகத்தால் அல்ல. அவன் சொன்னார், உலகத்தின் அதிபதி வருகிறான், என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றுமில்லை. தி வேர்ல்ட் cannot possess anything from you. அதே பாரம்பரியம் திரும்ப திரும்ப. நாள் பார்ப்பது, நட்சத்திரம் பார்ப்பது, வாஸ்து பார்க்கிற கிறிஸ்தவ ஏராளம். ப்ளீஸ், நீங்கள் மீட்கப்பட்டவர்கள். பாரம்பரியத்திலிருந்து சொல்லுங்க, புரிய நினைக்கிறேன். பழக்க வழக்கங்கள், திருமணங்களை நலங்க வைக்கிறது, ஆடி மாதத்துக்கு பிள்ளைகளை வீட்டுக்கு அனுப்புறது, டோன்ட் டூ தட். பாரம்பரியத்திலிருந்து மீட்கப்படுங்கள். இல்லாவிட்டால் அந்த ரத்தத்துக்கு மதிப்பே இல்லை. அந்த ரத்தத்தை நீங்கள் காலின் கீழ் மிதிக்கிறீர்கள். 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆவியானவர்களை பாதுகாக்கிறார். வார்த்தை உங்களை மறுபடியும் ஜெனிப்பிக்கிறது. இரத்தம் மீட்டெடுக்கிறது. ஆவியானவர் உங்களை பாதுகாக்கிறார். 5ஆம் வசனம், தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு. கவனிங்க, தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்ட உங்களுக்கு. இங்கிலீஷ், யூ ஆர் கெப்ட் பை த பவர் ஆஃப் காட். யூ ஆர் கெப்ட் பை த பவர் ஆஃப் காட். எஸ் பாருங்க, யூ ஆர் கெப்ட் பை த பவர் ஆஃப் காட். தேவனுடைய பலத்தினாலே நீங்களும் நானும் காக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு நாளை தொடங்கி அந்த நாளை முடிப்பது நிச்சயம் இல்லாதது. மரணம் எப்படிலாம் வருத்துறீங்களா? தூக்கத்தில் நெட்டோட பார்த்துருப்பீங்க. ஒரு வாலிப தம்பி ஃபோன் சார்ஜ் போட்டிருக்கும்போது படுக்கையில் சார்ஜ் வெடித்து மரித்து போனார். எத்தனை பெரிய வேதனை யோசித்து பாருங்கள். கூல்ட்ரிங்க் சாப்பிட்டு மரித்து போன தாயும் மகளும். மரணம் எப்படிலாம் வருது தெரியுங்களே? சாப்பாட்டில் வருது. யோசித்து பாருங்கள், வீடுகளில் எப்படிலாம் வருகிறது மரணங்கள். கணவன் மனைவி ஒரே நேரத்தில். இதெல்லாம் நினைத்து பார்க்க முடியாத நிலைகள். பட் யூ அண்ட் மீ, we are kept by the power of God. அவருடைய வல்லமையினாலே, தமிழை வாசிக்கிறேன், அவருடைய தேவனுடைய பலத்தினாலே, ஆவியானவராலே நீங்களும் நானும் காக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பெரிய மேன்மை! யூ ஆர் கெப்ட் பை த பவர் ஆஃப் காட். வார்த்தை என்னை ஜெனிப்பித்தது, இரத்தம் என்னை மீட்டெடுத்தது, வல்லமை என்னை பாதுகாக்கிறது. இன்னும் அது என்னவெல்லாம் செய்கிறது? அடுத்தபடியாக 7ஆம் வசனம் அது என்ன செய்கிறது? கவனிங்கள், என்னை ஒவ்வொரு நாளும் புடமிடுகிறது. கவனிங்க, 7ஆம் வசனம் என்னை புடமிடுகிறது. அதாவது படிக்கிறேன் கேளுங்க. அதாவது சோதிக்கப்பட்டு அவர் வெளிப்படும் போது புகழ்ச்சியும் கனத்தையும் மகிமையும் எனக்கு தருகிறது. அதாவது என்னை உருவாக்குகிறது. 6ஆம் வசனம் இட் கிவ்ஸ் மீ ஜாய். 6ஆம் வசனத்தில் முதல் வார்த்தை சந்தோஷம். அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை 7ஆம் வசனம் கனத்தையும் மகிமையும் எனக்கு தருகிறது. 2 வார்த்தை சொல்ல போகிறேன். சந்தோஷத்தையும் கனத்தையும் மகிமையும் தருகிறது.
வார்த்தை தருகிறது, இயேசு ரத்தம் தருகிறது, அவருடைய வல்லமை தருகிறது. திரும்ப படிக்கிறேன். 6ஆம் வசனம் சந்தோஷம். 8ஆம் வசனம் கடைசி வார்த்தை சந்தோஷம், களிகூர்ந்து. திருமுறையை பாருங்கள். 8ஆம் வசனம் கடைசி வார்த்தை சந்தோஷம், களிகூர்ந்து. சொல்லி முடியாதே மகிமையால் நிறைந்த சந்தோஷம், களிகூர்ந்து. These things happening because of the word of God, because of the blood of Christ, power of God. அதனாலே எனக்கு கிடைக்கிற நான்காவது ஆசீர்வாதம் என்றால் மகிழ்ச்சி, சந்தோஷம். அது மட்டுமல்ல, தமிழ் அழகான வார்த்தை சொல்லி முடியாதே மகிமையால் நிறைந்த சந்தோஷம். கவனிங்க, இன் இங்கிலீஷ் இப்படி போட்டிருக்குது. அதாவது அதை ஆண்டு முன்னாடி நமக்கு தருகிறாராம், வெளிப்படுத்தியிருக்கிறாராம். அடுத்த குறிப்பு 8ஆம் வசனம். வார்த்தை என்ன செய்கிறது? 8ஆம் வசனம் காணாமல் இருந்தும் அவரை அன்பு கூற செய்கிறது. கவனிக்க வேண்டும். காணாமல் இருக்கிறோம், தேவனை ஒரு காலம் கண்டதில்லை. பட் ஸ்டில் we love the Lord. வார்த்தை நேசிக்கும் போது you love the Lord. வார்த்தை நேசிக்க you love the church. வார்த்தை நேசிக்க you love the pastor. எனக்கு ஏன் தேவனை அன்பு கூற முடியல? வார்த்தை அன்பு கூற முடியல, தேவன் அன்பு கூற முடியல. வார்த்தை அன்பு கூற முடியல, போதுகிற அன்பு கூற முடியல. வார்த்தை அன்பு கூற முடியல, சபை அன்பு கூற முடியல. ஆங்கிலத்தில் போட்டிருக்குது யூ லவ்விங், நீங்கள் அவரிடத்தில் அன்பு கூறுகள். காரணம் என்ன? வார்த்தை, ஆவியானவர் வல்லமை, கிறிஸ்துவின் ரத்தம். இந்த மூன்றும் என்னை இன்னும் அன்பு கூற வைக்கிறது. அப்படிங்க அன்பு கூறுவதற்கு காரணம் என்ன காரணம்? 1000 காரணம் சொல்லலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக வார்த்தை என்னை அன்பு கூற வைக்கிறது. கடைசியாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 22ஆம் வசனம் வார்த்தை இட் பியூரிஃபைஸ் மீ. 22ஆம் வசனம் கடைசி வார்த்தை சுத்த இதயத்தோடு என்னை வாழ உதவி செய்கிறது. கவனிங்கள். 22 மாயமற்ற வாழ்க்கை. 22 மாயமற்ற வாழ்க்கை, சகோதர சிநேகம் உள்ள ஒரு வாழ்க்கை, சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிற வாழ்க்கை, என் ஆத்துமாவை சுத்தமாக்கும் வாழ்க்கை, சுத்த இதயமுள்ள ஒரு வாழ்க்கை, ஒருவரில் ஒரு அடுத்தவர்களை ஊக்கமாய் அன்பு கூறும் வாழ்க்கை. வாட் த வேர்ட் ஆஃப் காட் வில் டூ இன் மை லைஃப். வார்த்தையும் இரத்தமும் ஆவியானவரும் என்ன செய்ய முடியும்? 22 மாயமற்ற ஒரு வாழ்க்கை. நீங்கள் நிறைய பேர் போலியான வாழ்க்கை. போதகர் வந்தால் ஏஞ்சல் டிவி, போதகர் போன பிறகு விஜய் டிவி. வேண்டாம், ஒரு மாய்மாலமான வாழ்க்கை வேண்டாமே. இப்படிதான் உங்களுக்கு ஊழியக்கார் போனால் ஒரே பாட்டு வீட்டுக்குள்ள, ஆமேன் அல்லேலூயா. ஊழியக்கார் போன பிறகு ஒரே கெட்ட வார்த்தை இல்லை. மாயமற்ற. அடுத்து சகோதர ஸ்நேகம். இட்ஸ் இம்பாசிபிள். சொந்த குடும்பத்தை நேசிக்க முடியல, சொந்த சகோதரி அண்ணன் தம்பி நேசிக்க முடியல, சொந்த சகோதரி நேசிக்க முடியல. உலகம் அப்படி. அது மாதிரி இந்த பேப்பரில் வாசிக்கிறோமே, அண்ணன் தம்பி கொலை. புரியுதா? அக்காவே தங்கச்சி கொலைப்படுது, தங்கச்சி அக்காவை கொலை பண்ணது. இதயமற்ற ஒரு வாழ்க்கை. இப்போ தான் வரும் வார்த்தை, இயேசுவின் ரத்தம், ஆவியானோட வல்லமை. இது 3 இருந்தால் சகோதர ஸ்நேக கட்டாயம் வரும். யோசித்து பாருங்களேன். உலகெங்கும் பிரயாணம் பண்ணுகிற ஒரு பாக்கியத்தை பெற்றேன். பல நாடுகள். விளம்பரம் தேவையில்லை, யாருனே தெரியாது. தே லவ்ஸ் மீ வெரி மச். கொஞ்சம் முகம் வாடி இருந்தால் கேட்பாங்க, இன்னும் இன்றைக்கி முகம் வாடி இருக்குது, என்ன காரணம்? யோசிப்பாங்க. வியாதிப்படும் போது என்னோட ஒருவரை கொரியா கூட்டி போயிருந்தேன். ஒரு வியாதிப்பட்டார். ஹைலி எக்ஸ்பென்சிவ். அது இரவெல்லாம் அந்த போதகர் மனைவியை கண் விழித்து அந்த போதகரோடு இருந்து பார்த்தாங்க. ஹோல் நைட் கூடவே இருந்தாங்க. இப்படி பலமுறை சொல்லிக்கொண்டே போகலாம். அதுக்கு காரணம் தெரியுமா? வசனம், மாயமற்ற ஸ்நேகம். அடுத்து அதாவது சகோதர ஸ்நேகம், மாய்மாலம் இல்லாத வாழ்க்கை. 3வது சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிற ஒரு வாஞ்சை. இன்றைக்கி நம்ம தர்க்கங்கள் பண்ணுறோம். தசமபாகம் தர்க்கம், காணிக்கை தர்க்கம், ஊழியம் தர்க்கம்,
எப்படி வாழறது? பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளைகளை ஊழியத்துக்கு அர்ப்பணிங்க. உங்கள் வருங்காலம் சிறப்பாக இருக்கும். சரித்திரம் உங்களை பற்றி பேசும். உங்கள் பிள்ளைகள் ஊழியத்துக்கு அர்ப்பணிங்க. மேக் யுவர் சில்ட்ரன் டு இன்வால்வ் த மினிஸ்ட்ரி. உங்கள் பிள்ளைகளை ஊழியத்தில் கட்டாயப்படுத்துங்க, செய்யுங்கன்னு சொல்லுங்கள். அதை குறித்து நீங்கள் துக்கப்படாதீங்க. ஒரு அம்மா சொல்கிறாங்க, என் பையன் எப்போ பார்த்தா சர்ச்சிலே இருக்கிறான். இன்னொரு அம்மா, என் பையன் எப்போ பார்த்து பாஸ்டர் கூட சுற்றுறான். எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி இல்லையா இது? இந்த தாய்க்கு புரியலையே, சபையிலே இருக்கிறான் என் பையன். அன்பானவர்களே, உலகத்தில் அதான் பாக்கியம். இதை விட்டு அவன் சாராய கடைக்கு போயிடுவான். வேண்டாம். மேக் யுவர் சில்ட்ரன் டு இன்வால்வ் த மினிஸ்ட்ரி. உங்கள் பிள்ளைகளை ஊழியத்தில் உற்சாகப்படுத்துங்க. பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சொல்லுங்கள், சபைக்கு போ, சண்டே ஸ்கூல் எடு, ஏதாவது ஒன்று பண்ணு. யூ கேன் பி அ பார்ட் இன் எனி வே. எந்த விதத்தில் ஊழியம் செய்ய முடியும்? யோசித்து பாருங்கள். சும்மா வந்து போய் அது என்ன இது? அர்த்தமில்லாத ஒரு வாழ்க்கை இல்லை. லைஃப் ஷுட் பி ஒர்த் டு லிவ். வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் தேவை. அடுத்து, ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்ட ஒரு வாழ்க்கை. கடைசியாக, சுத்த இதயம், மோர் இம்பார்ட்டன்ட். ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறும் வாழ்க்கை. திரும்ப சொல்லுகிறேன், வசனம் என்ன செய்யும்? நம்பர் 1, மறுபடியும் உருவாக்கும். 2வது, மீட்கும். 3வது, பாதுகாக்கும். 4வது, உங்களை கனத்தையும் மகிமையும் கொண்டு வரும். 5வது, மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தரும். 6வது, ஆண்டவரிடத்தில் அதிகமான அன்பு செலுத்த உங்களை உந்தி தள்ளுகிறது. காணாமல் இருந்து அன்பு கூறுகள். யூ லவ் த லார்ட் மோர். கடைசியாக, பியூரிஃபைட். நான் சொல்ல வார்த்தை born again, redeemed ones, kept one, tried one, rejoicing one, loving one, purified one. நாட்களிலே வார்த்தை மேன்மை புரிந்து கொள்ளுங்கள். வார்த்தை உன் வாழ்க்கை நான் சொன்ன அத்தனை காரியங்களும் செய்யும். பியூரிஃபைஸ் யூ, மேக் யூ டு ரிஜாய்ஸ். இட் வில் கீப் யூ ஃப்ரம் ஆல் த ஈவில் திங்ஸ். உங்களை பாதுகாக்கும், பண்படுத்தும், பயன்படுத்தும். வார்த்தையை நேசியுங்கள். இயேசு ரத்தத்தை மதியுங்கள். ஆவியானவருக்கு உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுங்கள். உங்கள் வாழ்க்கை சிறப்பாய், மகிழ்ச்சியாய், ஆனந்தமும் களிப்பும் சொல்லி முடியாத மகிழ்ச்சியினால், வாழ்க்கையினால் நிரப்புவார். இது உண்மை உள்ளவர், பொய்யுரையாதவர், அப்படியே செய்வார். ஜெபிப்போம். எங்கள் நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி. உடைய கிருபையின் கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் வசனத்தால் உண்டாகிற நன்மை, இரத்தத்தால் உண்டாகிற நன்மை, ஆவியானவரால் உண்டாகிற நன்மை, இந்த நன்மைகளை வைத்திருக்கிறீர். எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். கடைசி வரை உண்மையாய் வாழ, உத்தமமாய் வாழ கிருபையும் பலனையும் தாரும். கரத்திலே தாழ்த்துகிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் திரும்ப வாசியுங்கள். இன்னும் உங்களுக்கு அது நன்றாக புரியும். இந்த செய்தி கேட்கும்போது கொஞ்சம் வசனத்தையும் திருப்பிக் கொள்ளுங்க. இட் வில் கிவ் மோர் என்லைட்மெண்ட். God bless you. Pega
விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444318330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.